ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாப்பாடு நல்லா இருக்கு சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். நம்ம சேனலை என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க. வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா பீஸ் ஸ்டஃப்டு பூரி பார்க்க போகலாம். இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு 1 கப் கோதுமை மாவு எடுத்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாவை சப்பாத்திக்கெல்லாம் பூரிகளாக திரட்டி பச்சை பட்டாணியை ஸ்டஃப் பண்ணி பூரியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நார்மலாக பூரி ஷேப்பில் இல்லாமல் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் நம்ம செய்ய போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது மாவு பிசைஞ்சு ரெடியாக இருக்குது. பச்சை பட்டாணியை ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அந்த பச்சை பட்டாணியை ஒரு மிக்சரில் ஆட் பண்ணி நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது பேஸ்ட் ரெடியாக இருக்குது. இப்போது மசாலா செஞ்சிடலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு அதில் 1 டீஸ்பூன் ஜீரக பவுடர் போட்டு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஜீரக பவுடர் நல்லா பொரிஞ்சு வர சமயத்தில் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வெங்காயத்தோட கலர் மாறுற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணி இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1/2 டீஸ்பூன் சோம்பு பவுடர் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி விழுத அது கூட ஆட் பண்ணி மசாலா ஒன்றோட ஒன்று நல்லா கலக்கிற மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட மசாலா ரெடியாக இருக்குது. ரெடி ஆகிருக்க மசாலாவில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கணுன்னா நம்மளோட பீஸ் மசாலா ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். இப்போது ஸ்டஃபிங் எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து நல்ல ஒரு தின் சப்பாத்திகளாக திரட்டி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்டில் ஒரு சின்ன பவுல் இருக்கும். அதை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரவுண்டு ஷேப்புக்கு சின்ன சின்ன பூரிகளாக எடுத்துடலாம். இப்போது அந்த ரவுண்டு ஷேப்பில் நம்ம பீஸ் மசாலாவை ஸ்ப்ரெட் பண்ணி அழுத்தி எடுத்தோன்னா நம்மளோட பூரிகள் ரெடி ஆகிடும். அதை ஹாட்டான ஆயிலில் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம்.
ஸ்டஃப் பண்ண பூரிகள்லாம் ரெடியாக இருக்குது. கடாயில் எண்ணெயும் சூடாக இருக்குது. நம்ம ஸ்டஃப் பண்ணி வச்சுருக்க பூரிகளை சூடான ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா நம்மளோட ஸ்டஃப்டு பீஸ் பூரி சூப்பராகவே ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இன்னொரு அருமையான வீடியோவோடு நான் திரும்பவும் வரேன். அது வரைக்கும் காத்திருங்கள். பாய் பாய்.